டிஃப்ரெண்டான டைப்பில் குட்டி. டிஃப்ரெண்டான டைப். கால் முடிஞ்சாது காலை வந்து டிஃப்ரெண்டான 5 ரூபாய் கட்டு ஊற்றி சொல்லுங்க. நான் தானே சொன்னேன். சொல்லுங்க. 10,000 சொல்லியிருக்காங்க. நல்ல சுத்த கருமுட்டியா வச்சுருக்கேன். என்ன ரேட் சொல்லுது? என்ன 15 ரூபா. 15 ரூபா சொல்லுதியா? சரி, எவ்வளோண்ணா விடுவியா கடைசியில்? ஒரு 12 ரூபா கொடுத்துடலாம். 12 ரூபானா கொடுத்துடலாம். நல்ல சுத்த கருமுட்டி பார்த்துக்கோங்க. நல்ல குட்டி. கருங்குட்டி இன்னைக்கு கொஞ்சம் விலைகள் அதிகமாக தான் இருக்குது. சொன்னாங்க. நல்ல கன்னி ஆடை வாங்கியிருக்கியா? 18ஆண்ணா? 2 குட்டியோட சேர்த்து. எந்த குட்டியெல்லாம்? 2 குட்டி என்ன குட்டியலாம்ண்ணா? ஒரு கடா குட்டி ஒரு பொட்டை குட்டியாண்ணா? நல்ல கன்னி ஆடை தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? இந்த ஆட்டோட கொஞ்சம் எத்தனை பல்லுண்ணா? 6 பல்லு. பல்லு சேர்ந்துருச்சு. சரிண்ணா. வேற இங்கே வேற என்ன குட்டியெல்லாம் வரும்ண்ணா? சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க? இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணா கோழி? 1500 சொன்னாங்களா? எவ்வளோன்னு முடிச்சிங்க? 1200 முடிச்சிருக்கீங்க. என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? என்ன ரேட் சொன்னாங்க? ரெண்டும் ஆ 9 ரூபா முடிச்சிருக்கு. 9 ரூபான்னு பிடிச்சிருக்கேன். சொன்னது அவங்க 10 ரூபா சொன்னாங்க. 10 ரூபா சொல்லி 9 ரூபான்னு வாங்கியிருக்கேன். 9 ரூபா வாங்கி. இது நல்ல குட்டியாக வச்சிருக்கல? நல்ல பொட்டு குட்டியாக இருக்க. என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 2500. எவ்வளோன்னு வாங்கியிருக்கியா? 2 ரூபான்னு வாங்கியிருக்கேன். மூணு கிடா குட்டிகள். ஒரு கிடா குட்டி 7 ரூபா கரையத்துக்கு 21,000 ரூபாய்க்கு வாங்கிப்பாரு. நல்ல குட்டிகள், நல்ல கன்னி குட்டிகள், சூப்பர் குட்டிகள். அதான் கன்னி, நல்லா கன்னி குட்டிலாம் நல்லா வளரும். கன்னி குட்டிலாம் சூப்பராக வளரும். கன்னி குட்டி உள்ள ஊடால ஒரு கருங்குட்டி கிடக்கு. சுத்த கருங்குட்டியும் கிடக்கு. மூவையில் 21 ரூபாயாச்சு. ஆமாம். நீர்னா எவ்வளோ கொடுப்பீரு? புரியல. நீங்கண்ணா எவ்வளோ கொடுப்பீரு? எல்லாத்துக்கும் அதுதானே. சரி, அதுக்கு வச்சே தான் விதி வரேண்ணா. அது வாங்க முடியாது. இந்த குட்டி 11 ரூபா சொல்லுவாங்க. 11 ரூபா சொல்லுவாங்க. சொல்லுதாங்க 11 ரூபா சொல்லுதாங்க. நல்லா பொடி குட்டியாக வச்சிருக்கீங்களா? என்ன ரேட் சொல்லுதியா? 4000 ரூபா சொல்லுவா. 4000 தாங்க. 4000 ரூபா. 4500. 4500. எவ்வளோண்ணா விடுவியா? 4 ரூபானா துறவு. 4 ரூபானா துறவு. எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்ண்ணா? 5 மாதத்துக்கு குட்டி, 4 மாதத்துக்கு குட்டியாக இருக்கும். 4 மாதம் குட்டி. 2 கடா குட்டியா எப்படின்னா? ஒரு கடா குட்டி, ஒரு கடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. மாசாது குட்டி. சுத்த கருத்த மாதிரி 12 ரூபாய்க்கு கேள்வி. இப்போ இந்த கருத்த மாதிரி 12,000 ரூபாய்க்கு கேள்வி. கேள்வி வந்து 12,000 ரூபாய்க்கு இருக்கு. கருத்த மாதிரிக்கு இன்னைக்கு ரேட்டு நல்லா ஹெவியான ரேட்டாக இருக்கு. ரேட்டு கடை இன்னைக்கு அதிகம். சுத்த செங்குண்டி. மூணு மாசம் குட்டியா இருக்கும்.
ரேட்டு குட்டிக்கு 6000 ரூபா சொல்லுவாங்க. மொத்தமாக வாங்கினீங்கன்னா 4 ரூபா ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். 6 ரூபா சொல்லுவாங்க குட்டி. அண்ணா சொல்லுங்க. நல்லா டாப் கடா 6 பல்லு, 6 பல்லு, பல்லு சேர்ந்துருக்கும். பல்லு சேர்ந்த கடா. கடாயை பாருங்க, முக்கிய தோரணை பாருங்க. ஆறு பல்லு கடா. கொம்பை பாருங்க, நல்லா நல்லா கொம்பெல்லாம் நல்லா ஷைனிங்கு, நல்லா பிடிச்சிட்டு போனீங்க. நல்லா தோரணையாக தெரிலண்ணே, அதான் வீடியோ எடுத்துக்கிட்டு யாரும் வாங்கிக்கன்னு தெரில. நல்லா நல்லா சந்தைக்கு வந்து நல்லா டாப் கடாயாக இருக்கலாம். சூப்பர் கடா, டாப் கடா. குட்டியை குறைய சொல்ல முடியாதுண்ணே, நல்லா குட்டி. கொம்புக்கே கடாயை வாங்கலாம். கொம்பு சூப்பர் கொம்புண்ணே, கொம்புக்கே வாங்கலாம் கடாயை. சுத்த கருங்குட்டி. என்ன ரேட் சொல்லுது? 3 குட்டியும் சேர்த்து 3 குட்டியும் சேர்த்தானே? என்ன ரேட் சொல்லுதியா? 32 ரூபாண்ணே. 32 ரூபா. 32 உங்களுக்கு எப்படி வேணுமோ கேளுங்கண்ணே. 32,000 சொல்லுதா? 32,000 ரூபா. ஃபைனலாக எவ்வளோண்ணா விடுவியா? 30 ரூபானா கொடுக்கலாம். 30 ரூபானா கொடுக்கலாம். எத்தனை மாதம் குட்டினா இது? 8 மாதம் குட்டி இருக்குண்ணே. 8 மாதம் குட்டி. ஐயாவா ஓமருக்கு என்ன ரேட்டுக்கு வருமோ கேளும். 10 ரூபான்னா வருமா? 10 ரூபா. பாம்புகோயில் சந்தை. ஆமாம், இன்னைக்கு எல்லா கடாயுமே நல்லா டாப் கடாய். கடாய் நெஞ்சு உயர்த்து இருக்கு. நல்லா கண்ணி கிடம். பல்லு எப்படி 4 பல்லு இல்லை 6 பல்லு 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 சேர்ந்துருக்கலாம். டாப் கடம். அண்ணன் நெஞ்சு உயர்த்துக்கிறங்க கடம். ஒயர் என்ன ஒயர் இருக்கு? கருங்கடா எல்லாமே நல்ல உயரமான கடை. சூப்பர் சூப்பர் கடை. இன்னைக்கு நல்ல உயரமான கடை. எவ்வளோண்ணா ஆகும்? ரூபாய் வாங்கிக்கிறமியா? எவ்வளோண்ணா ஆகும்? நீர் என்ன 8 ரூபா தானே சொல்லுதியாரு? இப்போ நான் கேட்டல போனேன், ரூபா கையில் கொடுத்துட்டு போட்டு வந்துடும். 7,3 ரூபா பத்திக்கிறவையா? இந்த கையில் விடுங்க. 2 குட்டி விடுமியா? விடுமியா? நீர் வச்சு பார்க்க ரூபா விடுமியா? குட்டியே விடுமியா? குட்டி விடும். குட்டியே விடுமியா நீரு? ஓ, எவ்வளையா கரைச்சி கேட்டுருக்கு? 7,3 ரூபா உண்மை குறையா? விடும். விடுமியா? குட்டி விடுமியா? நீ குட்டி குட்டி கக்கல் விடுமியா? குட்டி விடுமியா? கருங்கடாய் நல்ல டாப் கடம். ஒரு 6 பல்லு கடாயா இருக்கும்.
வாங்கி கட்டியிருக்காங்க. யார் வாங்கியிருக்கான்னு தெரியல. சூப்பர் கடை பாருங்கள். நிற்க தோரணை பாருங்கள். ரொம்ப பாருங்கள். ரொம்ப பாருங்கள். லைவில் நம்ம காமிச்சோம்லாண்ணே அதே குட்டியை தானே இந்த குட்டியெல்லாம். நல்ல 8000 குட்டிகள், நல்ல பொட்டு குட்டிகள், நல்ல டாப் குட்டிகள். குட்டிகள் நல்லா பாருங்கள். எல்லாம் நல்ல சைஸான குட்டிகள். பண்ணைக்கு ஆகும்ண்ணா. நல்லா பண்ணைக்கு வளர்க்குறது குட்டியெல்லாம் சூப்பர் குட்டி. 6, 7, 8 மாதம் குட்டிகள் ஆயிடுச்சு. பல் பட்டிருக்கா நாளைக்கு. பல்லெல்லாம் பட்டிருக்கு. குட்டிக்கு 13 ரூபா 14 ரூபா சொல்லுவாங்க. ஒரு பொட்டு குட்டி தான். எல்லாமே பொட்டு குட்டி. குட்டியில் நல்லா பார்த்துக்கோங்க. சூப்பர் சூப்பர் குட்டியெல்லாம் கிடைக்கும். இந்த வட்டம் தான் அந்த குட்டியெல்லாம் நிறையா வந்திருக்குண்ணே. அது பெரிய குட்டியில் எல்லாம் சின்ன குட்டியில் தான் நிறையா வரும். இந்த வட்டம் குட்டியில் பெரிய குட்டியில் நிறையா வந்திருக்கு. சூப்பர் குட்டிகள். சந்தை வந்து முடிய போகிற டைம் ஆகிப்போச்சு. சந்தை ஆளெல்லாம் களைஞ்சிட்டாங்க. சூப்பர் குட்டிகள் பாருங்கள். எல்லாமே நல்ல குட்டிகளாக இருக்குது. நல்ல முக லட்சணமாகவும் இருக்குது. சில குட்டிகள் நல்ல முக லட்சணமாக இருக்குது. குட்டியை நல்லா பார்த்துக்கணும். நல்ல முக லட்சணமாக குட்டிகள் என்ன நல்ல உயரமும் இருக்குண்ணே. நல்ல உயரமாக இருக்கும். இந்த குட்டியெல்லாம் பாருங்கள். நல்ல உயரமான குட்டியெல்லாம் நல்ல உயரமான குட்டியெல்லாம் இருக்கும். சூப்பர் குட்டிகள். வளர்ப்புக்காத குட்டிகள். இதிலே சின்ன குட்டியும் பாட்டு காட்டுறேன் பாருங்க. இது பெரிய குட்டிகள். அதிலே சின்ன குட்டிகளை காட்டுறேன். அந்த சைடு கிடக்க எல்லாமே சின்ன குட்டிகள். எல்லாம் 8 குட்டி தான். $13,500 ஜோடி. அடிக்குமா? சரிங்க. ஜோடி $13,500 எல்லாம் 8 ரூபா.
என்ன ரேட்னா சொன்னாங்க? தொள்ளாயிரமா? ஒரே போட்டா இருக்கு நல்லா உள்ள ஓடி வலை இல்லாமல் இருக்கணும் இருந்தாலும் ஜோடி என்ன ரேட் சொல்லுது தலைவர்? இதா ஆ ஜோடி 400 ரூபா சொல்லுது, 350 ரூபா வச்சுக்கோங்க. ஜோடி 400 சொல்லி 350 ரூபா கொடுக்குறேன். இந்த வாத்து அந்த லாஸ்ட்ல இருக்க வாத்து என்ன ரேட்? பார்த்து 600 ரூபா 550 ரூபா கொடுக்குறோம். 550 ரூபா கொடுக்குற வேலை ஜோடி. இந்த கோழி இந்த கோழி 800 ரூபா ஜோடி. ஜோடி 800 ரூபா. வேலை கம்மியாக சௌரியமாக குடிக்க 850 ரூபா சொல்றது 800 ரூபாய்க்கு கொடுக்குது. 50 ரூபா குறைச்சி 50 ரூபா கொடுக்குது. குறைச்சிட ஜோடி 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 2 கோழி 2 கோழி. இருக்காண்ணே என்ன ரேட்ண்ணே இதெல்லாம்? இது சோடி 400 ரூபா வருது. சோடி பங்களா வாத்து. பங்களா வாத்து. வாத்திலே அப்புறம் நிறைய இருக்குது. இது நாட்டு வாத்து, இது பங்களா வாத்து. பங்களா வாத்து 5 கிலோ வரும். 5 கிலோ வரும். ஆமாம். சரி சரி. வாத்து எப்படின்னா பார்த்து வாங்கணும். இது எதுவும் பார்த்து அது கொட்டை சாவல் கம்மியாக கற்று சவுண்டு. ஓ சவுண்டு கம்மியாக கற்று வீசுன்னு அதிகமாக அதிகமாக கற்றும். ஓ சரி. எல்லாமே நல்ல நல்ல பொடியாக இருக்குது. பார்த்துக்கோங்க. நல்லா குறைஞ்சி ரேட்டு. பாம்பப்பல் சந்தை. என்ன இது சாவல் என்ன ரேட் சொன்னாங்கண்ணா? சாவல் என்ன ரேட்? சாவல் 500 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 500 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கியா? ஆமாம். காலை அறுத்து விட்டுருக்காங்க. அறுத்து விடல. ஆ இந்த குப்பையில் சின்ன தலையில் எல்லா கடையிலும் விரல அப்படி. ஓ சரி 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 சரி. நவம்பர் போச்சா? ஆமாம் நகம் துப்புரா இல்லை. ஆமாம். அது யாருக்கும் போகாது, வெட்டுக்கு தான் ஆகும். வெட்டு தான் ஆகும். ஆ கோழியெல்லாம் ஜோடிக்கு என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? இது தம்பி வாங்கியிருக்கேன் கிலோ கணக்கு. கிலோ கணக்கு? கிலோக்கு 450 ரூபா. கிலோவுக்கு 450 ரூபா. கோழி 550, சாவல் 450. ஓ சாவல் 450, கோழி வந்து 550 கிலோவுக்கு. கோழியை பார்த்துக்கோங்க. கோழி வாங்கையில் சாவை வாங்கையில் பார்த்து வாங்க. சாவோட காலில் வந்து நகங்கள் இல்லை. கொஞ்சம் கவனமாக வாங்கணும். வாங்கையில் பார்த்துக்கோங்க, நல்லா பாருங்கள், நகம் எதுவுமே இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக வாங்கணும். கோழி சாவா எது வாங்கினாலும் கொஞ்சம் கவனமாக வாங்க. சாவால் 500 ரூபாய்க்கு தான் மொத்தமே வாங்கியிருக்காங்க. கறிக்கடைக்கு தான் ஆகும், கறிக்கு தான் ஆகும்னு வாங்கியிருக்காங்க. காலில் இருக்க நகம் எல்லாமே போயிடுச்சு. அதனால் இந்த கோழி வந்து ஆகாது அப்படிங்கிறாங்க. கறிக்கு மட்டும்தான் ஆகும். கோழி சாவல் சூப்பர் சாவா. காலில் நகை மட்டும் இருக்கும்னா நல்லா டாப் சாவா. ஆமாம். கோழியை பாருங்கள், கோழி நல்ல கோழி தான். கோழி சூப்பர் கோழியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். நகை எல்லாமே இந்த மாதிரி இருக்கும்.
இருக்கு ஒரு நகம். இந்த மாதிரி நகை இருக்கும். கொஞ்சம் பார்த்து வாங்கல, கொஞ்சம் கவனமாக வாங்க. நகை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நகை இருக்க கோழியாக பார்த்து வாங்கணும். கோழி வாங்கினாலும் ரைட்டு தான், சாவ வாங்கினாலும் ரைட்டு தான். கொஞ்சம் கவனமாக வாங்கணும். கவனம் இல்லாமல் வாங்கிட்டேன்னா வம்பா போகும். இந்த ரூபா கொடுத்து வாங்கி வேஸ்ட் ஆயிடும். சாவா கோழி ஆடு எது வாங்கினாலுமே கொஞ்சம் கவனமாக வாங்க. ஏன்னா அப்புறம் வாங்கின பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல கோழி, சூப்பர் சூப்பர் கோழியெல்லாம் இருக்குது. என்ன சொல்லுண்ணே, குட்டியெல்லாம் பண்ண சந்தைலாம் எப்படி இருக்கு? ஆடி 3வது வெள்ளி வார வெள்ளி நல்ல வியாபாரம் ஓடுது. குட்டியெல்லாம் எந்த மாதிரி இருக்கு வியாபாரம்? சரி சரி சரி. 8-9 கிலோ ஒரு குட்டி. 8 ரூபாய்க்கு வாங்கி போட்டுருக்கு. சரி, நம்ம வியாபாரம் முடிஞ்சிருச்சு. வந்து வாடிக்கையாளர் சும்மா பார்க்க வந்திருக்கியா? சரிண்ணா. இந்த சந்தை என்ன கிழமை ஆரம்பிக்கும்? முதல்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குண்ணா? தென்காசி டிஸ்ட்ரிக்ட். என்ன தாலுகாண்ணா? கடையனூர் தாலுகா. எத்தனை மணிக்கு என்ன கிழமை சந்தை ஆரம்பிக்கு? செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கு. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? காலைல 3லேருந்து ஆரம்பிச்சு பொறுத்து எத்தனை மணி வரைக்கும்? ஒரு 11-12 மணி வரைக்கும் இருக்குமா? 12 மணிக்கு தாண்டும். ஓ, போய்கிட்டு இருக்கோம். ஆடு வரத்தெல்லாம் இன்னைக்கு எப்படின்னா இருக்கு? அருமையா இருக்கு. சரி, இந்த வட்டம் நல்லா போய்கிட்டு இருக்கு. சரிண்ணா. எதுவும் குட்டி கொண்டு வந்தீங்களா? குட்டி வாங்க வந்திருக்கலாம்? பார்க்கத்தான் வந்திருக்கியா? சந்தை எப்படி இருக்கு, நிலவரம் எப்படி இருக்குன்னு? இன்னைக்கு விலைவாசி அதிகமாக தான் இருக்கு அப்பனா? சரிண்ணா. ஆடி மாதம் முடிய வரைக்கும் விலை இருக்கும். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.